உண்மையாகவே நான் விரும்புவது பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். மத்தேயு 9 அதிகாரம் 13. சடங்கு அல்ல, சமர்ப்பணம். நாம் இறைவனுக்கு செலுத்தும் காணிக்கைகளும் செய்யும் நோன்புகளும் செலுத்தும் ஜபங்களும் ஒரு இயந்திரதனமான செயலாக மாறிவிடக் கூடாது. வெளிவிடமான பலிகளை விட உடைக்கப்பட்ட இதயம் மற்றும் பிறர் மீதான அன்பையே இறைவன் முதன்மையாக எதிர்பார்க்கின்றான். இரக்கமே இறைவனின் முகம். இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது இரக்கம், தவறு செய்தவர்களை மன்னிப்பது, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது, தீர்ப்பு தீர்ப்பதை தவிர்த்து மற்றவர்களின் பலவீனங்களை தாங்குவது. இவைதான் உண்மையான தவக்கால பலிகள். இரக்கம் காட்டாத எந்த பலியும் இறைவனுக்கு உகந்ததாய் இருப்பதில்லை. நம் வாழ்விற்கான கேள்வி: இந்த தவக்காலத்தில் நம் பல புண்ணிய முயற்சிகள் எடுக்கின்றோம், ஆனால் நம் பக்கத்து வீட்டுக்காரரோ இல்லை நம்மிடம் பணிபுரிவரோ நம்மிடம் ஒரு சிறு கனிவும் இரக்கத்தையும் எதிர்பார்க்கும் போது நம்ம என்ன செய்கின்றோம்? கடினமான சட்டங்களை விட கனிவான இருதயமே கடவுள் நம்மிடம் கொண்டு வருவார். இன்றைய தீர்மானம்: இன்று நான் ஒருவரையாவது தீர்ப்பு தீர்ப்பதை நிறுத்தி அவருக்கு ஒரு சிறிய இரக்கத்தை செலுத்த எங்களுக்கு அருள் தாரும். ஜெபம். இரக்கமுள்ள இறைவா, நீர் எங்களிடம் எதிர்பார்ப்பது பலிகளை அல்ல, மாறாக பிறர் மீது காட்டும் அன்பையும் இரக்கத்தையும் என்பதை உணர்ந்து செய்வீர் என்று நம்புறப்பா. இந்த தவக்காலம் எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டாக்க செய்வீராக. கற்சிலை போன்ற இருதயத்தை மாற்றி இரக்கம் நிறைந்த சதையிலான இருதயத்தை எங்களுக்கு தந்தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். ஆமேன்.